ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணும்போது வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வெயிட்டே இல்லை. தங்கச்சி வாங்கி பார்த்துட்டு என்னத்த ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. மேஜிக் ஸ்பாஞ்ச் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். அதனால தான் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறோம்ல வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வாங்கியிருக்கேன். இதில் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க தண்ணியில் முக்கிட்டு புழிஞ்சிட்டு அழுக்கு இருக்க செவராக பார்த்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அப்படியே அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட்டுக்கு வெளியில் வந்து குட்டீஸ்லாம் நிறைய விளையாண்டு கை பட்டு பட்டு இந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சு. எங்கள் செவுரு வந்து க்ரீம் கலர் செவுருன்றனால அப்படியே அழுக்கு அப்படியே தெரியும். அதில் தேய்ச்சி பார்க்கவும் நல்லா வந்துச்சு. ஆனால் பென்சில் போயிடுது. பேனால் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் போக மாட்டேங்குது. லைட்டாக ஏதாவது அழுக்கு இருந்தாலும் போயிடுது. இந்த மாதிரி டார்க்காக நல்லா கிறுக்கி வச்சுருந்தா போகுமா போகாதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அந்த அளவுக்கு போகலை. 100க்கு ஒரு 20-30% தான் போயிருந்துச்சு. அதுக்கு மேலே போகலை. நானும் நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சேன். ஒரு 50% போச்சு. அதுக்கு மேலே போகலை இந்த ஸ்பாஞ்சு. அது வந்து கிறுக்கி இருக்கிற இடம் அப்படியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வேறு பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எழுதியிருந்த பக்கம் நான் அழிச்சு பார்த்தேன். அந்த இடத்துல போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ரொம்ப டார்க்காக என் பையன் அப்படியே ரொம்ப வெறி கொண்டு தேய்ச்சிருப்பான் போல் இருக்கு. நான் தேய்ச்ச தேயில அந்த ஸ்பாஞ்சே வந்து ஓட்டையாயிருச்சு. அந்த அளவுக்கு தான் போச்சு. ஆனால் இது ஓரளவுக்கு ஓகேவான ப்ராடக்ட் தான். இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படின்னா 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம். நம்ம பாத்திரம்லாம் கழுவுறோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி பட்டு பட்டு. அந்த இடமெல்லாம் தேய்ச்ச உடனே அழகாக போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. அதே வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கழுவுனோம் அப்படின்னா அழுக்கெல்லாம் போய் அந்த ஸ்பாஞ்சு நல்லா ஒயிட்டாக மாறிடுது. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அப்படியே ஒயிட்டாக மாறிடுது. நான் மெயினாக இதை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா என்னோடய சாமியோட வச்சுருக்க கபோர்டில் வந்து ரொம்ப கருப்பு கலர் ஆயிடுச்சு. பூஜை பண்ணும்போது பத்தியெல்லாம் பருத்தி வைக்கிறோம்ல, சாம்பிராணி போடும்போது அந்த பிளாக் கலராக இருக்குல்ல, அதை போகுமா போகாதான் ட்ரை பண்ணி பார்க்க தான் இதை வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து விம் சொல்யூஷன்லாம் போட்டு தேய்ச்சப்போ ஃபுல்லாக அந்த செவரே வந்து கொஞ்சம் லைட்டாக இருட்டடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரி இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி தேய்ச்சி பார்த்தேன். அந்த கறியெல்லாம் நம்ம கையில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்பாஞ்சில் ஒட்டினது தண்ணியில் முக்குன உடனே வந்து போயிடுச்சு. சாமி கபோர்டில் ஒரு 80% போயிடுச்சு. 20% இருந்துச்சு. ஓகேவான ப்ராடக்ட் தான். 159 ரூபாய்க்கு 3 பீஸ் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாஞ்சோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டா சீக்கிரமாக ஸ்பாஞ்ச் வந்து அப்படியே வந்து உருகுன மாதிரி ஆயிடுது. பேலன்ஸ் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.